Hello everyone, this is Raghu Gopal from PMR Bulls Academy Chennai. So இந்த வாரம் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் கமாடிட்டி மார்க்கெட் உடைய டெக்னிக்கல் அப்டேட்ஸ் அண்ட் மார்க்கெட்டை டிரைவ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அண்ட் டேட்டாஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ் அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் ரேட்டை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கான எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் அவங்க ஈடுபடுறாங்க. ஸோ இதில் என்னன்னாக்கா என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அவங்களுடைய ஃபெடரல் கவர்மெண்ட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கணும். ஸோ நம்ம எப்படி இந்தியாவில் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சோன்னாக்கா பேங்க்கில் நம்ம லோன் கொடுக்கறதுக்கு உண்டான வட்டி விகிதம் குறையும். 8% ரெடியூஸ் ஆகும் ஆர் இன்க்ரீஸ் ஆகும். இதனால மக்களுடைய கையில் பணப்புழக்கம் அதிகமாகும். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பண வீக்கம், மக்கள் கையில் பணம் இருக்காது. ஸோ இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோலில் வைக்கணும், குறைக்கணும் அப்படின்னா மக்கள் கையில் அவங்க வாங்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான பணம் அவங்க கையில் மணி ஃப்ளக்சுவேஷனாக இருக்கணும். ஸோ அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் நடத்துகிறாங்க. இது என்ன ட்ரைவ் பண்ணும் அப்படின்னா டைரெக்டாக இண்டிகேட் பண்ணும் அப்படின்னாக்கா ஃபெடரல் கவர்மெண்ட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக இது வேர்ல்டில் உள்ள மற்ற ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஏன்னா அங்கே யூஎஸ்ல மணி போடாமல் நம்மளை மாதிரி எமர்ஜிங் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, வளர்ந்து வரக்கூடிய இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ தட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்ட் 2 to 3 வீக்ஸாகவே கண்டினியூஸாக எஃப்ஐஐ உடைய பையிங் அதிகமாக இருக்குது. அண்ட் தலால் ஸ்ட்ரீட் இன்வெஸ்டர்ஸ், இந்தியாவுடைய இன்வெஸ்டர்ஸுடைய இன்வெஸ்ட்மெண்ட் செல்லிங்லேயே தான் இருக்காங்க. நீங்கள் டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டினியூஸாக எவ்ரி வீக் டிஐஐ செல்லிங்கில் இருக்காங்க, எஃப்ஐஐ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்காங்க. பிகாஸ் அந்த நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம், இன்கேஸ் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய பாண்டுடைய வேல்யூ குறையும். ஸோ தட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பக்கம் டேர்ன் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் மார்ஜின் பிளட்ஜ் ரூல்ஸ் ஃப்ரம் செப்டம்பர் 1 ஃபார்ம் ஆகுது. இது அப்ளிகபிள் ஆகுது. இது நியூ ரூல்ஸ் செபி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மார்ஜின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ண போகிறாங்க, இன்ட்ராடே மார்ஜின். அதே போல் மார்ஜின் பிளட்ஜின்ற ரூல்ஸ் நம்ம கேஷ் மார்க்கெட்டில் உள்ளதை பிளட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அதுக்குண்டான ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் செப்பரேட்டாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐ அண்ட் டிஏ இதனுடைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா எஃப்ஐஐ 1004 crores அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐஐ 543 crores அளவுக்கு செல்லிங்கில் தான் இருக்குது, நெட் செல்லிங். ஓகே, இது க்ரோஸோடைய வேல்யூஸ். அண்ட் இதுக்கு அடுத்து லாங் பில்டப் ஆன இந்த வாரம் லாங் பில்டப் ஆன ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிங்ஃபா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த ஷேர்ஸ் பையிங்கில் பில்டப் ஆகிருக்கு. நீங்கள் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 ஷேர்ஸ் கொடுத்துருந்தேன். ஒரு 3 ஷேர்ஸ் லாங் பில்டப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை ஒரு முறை நம்ம எடுத்து பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஷேர் என்னன்னாக்கா லக்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஷேர்ஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1050 கிட்டத்தட்ட 1500 வரைக்கும் போயிருக்கு. 50% வித்தின் ஒரு 10 daysலேயே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒன்று. ரெண்டாவது எக்ஸிஎல் பிஎம்ஓசிங்கிற ஒரு ஷேர் நான் சொல்லியிருந்தேன். இதுவும் 100 170 வரைக்கும் வித்தின் ஒரு 10 to 20 days. நீங்கள் லாஸ்ட் வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 2 weeks பிஃபோராக தான் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் வீக் ஒரு இன்ட்ராடே ட்ரேட் தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். பிஃபோர் வீக்கில் போஸ்ட் பண்ணியிருக்கும்போது இந்த 110 இந்த ரீஜனில் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 180 வரைக்கும் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகிருக்கு. அகைன் தேர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஓரிகான் என்டர்பிரைசஸில் ஒரு கம்பெனி. ஸோ இதுவும் 1630 2450 வரைக்கும் மேலே ரைஸ் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த இண்டிகேட்டர்ஸோ இல்லை வாட் எவர் டெக்னிக்ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு பை சைடு வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது ஷுட் நாட் லைக் பை அண்ட் செல் நான் சொல்கிறதில்ல. ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்னு. அண்ட் இந்த வாரம் கிங்ஃபா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த ஷேர் ஒரு லாங் பில்டப் ஆகிருக்கு, ஒரு ஷேர்ஸ் கேட்டகரியில் வருது. அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா
இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் வந்து சர்வீஸ் பிஎம்ஐ, ஒரு இம்பார்ட்டண்டான சர்வீஸ் பிஎம்ஐ டேட்டா வந்து செப்டம்பர் 1 வருது. ஆட்டோ சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ வந்து செப்டம்பர் 1 டியூஸ்டே வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த டேட்டா வந்து மார்க்கெட்டை வந்து ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். ஒரு வாலட்டாலிட்டியாக இருக்கும். வர செவ்வாய்க்கிழமை வந்து கொஞ்சம் வாலட்டாலிட்டியாக இருக்கும். அண்ட் இந்த வாரம் வந்து டெக்னிக்கலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கனாக்கா மற்ற நிஃப்டி அண்ட் மற்ற எல்லா ஷேர்ஸை விட பேங்க் ரிலேட்டடான ஷேர்ஸ் வந்து ஒரு நல்ல லாங் வந்து பில்டப் ஆயிருக்கு. இது வந்து என்ன பேசிஸில், டெக்னிக்கல் பேசிஸில் ப்ரைஸ் மூவ் ஆகுது அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டபிள்யூ ஷேப் ரெக்கவரின்னு சொல்லுவோம். இந்த டபிள்யூ ஷேப் ரெக்கவரியில் வந்து ப்ரைஸ் மேலே ரைஸ் ஆகுது. இந்த டபிள்யூ ஷேப் ரெக்கவரியில் இந்த நெக் லைன் சொல்லக்கூடிய இந்த லைனை வந்து ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு இதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ப்ரைஸ் என்ன ஸ்பீடில் வந்ததோ அதே ஸ்பீடில் மேலே ரெக்கவர் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து இந்த வாரம் எவ்வளோ தூரம் மேலே ரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 24,622 இருக்குது. ஓகே, இது வந்து 26,660 வரைக்கும் வந்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும். இந்த வீக்லி எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. 26,650 எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த பாட்டம் சப்போர்ட் வந்து 21,000. இந்த ரேலிக்கு உண்டான பாட்டம் சப்போர்ட் 21,450ங்கிறது வந்து பாட்டம் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து டபிள்யூ ஷேப் ரெக்கவரியில் இந்த வீக் வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூஸ் நிஃப்டி ரேலி, பட் வந்து வால்யூம் சப்போர்ட் பண்ணலை. அதாவது ஒரு எப்படி சொல்ல, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான், பட் ரியாலிட்டிங்கிறது வந்து அதனுடைய அசெட் வேல்யூ தான். எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுது, எவ்வளோ அசெட் இருக்குது, எவ்வளோ ஏர்ன் பண்ணுது, இதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ இந்த ரியாலிட்டி பற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு ரியாலிட்டினா நான் என்ன சொல்கிறது, ஒரு மார்க்கெட், அதாவது எம்ஆர்பி ரேட்டுன்னு இருக்குது. ஒரு ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு ரேட் இருக்குது, ஒரு எம்ஆர்பி ரேட் ஆர் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ரேட்டுன்னு சொல்லியிருக்கு. இது வந்து ஓவர் ரேட்டாக வந்து சில நேரம் ட்ரேட் ஆகும் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெக்டேஷனில். இப்போ அந்த மாதிரி தான் வந்து நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி ரிலேட்டடான ஸ்டாக்ஸை பை பண்ணுறதை விட பேங்க்ஸ் ரிலேட்டடான ஸ்டாக்ஸில் வந்து போகிறது வந்து நல்லது. பிகாஸ் வால்யூம் வந்து கண்டினியூஸாக ஸ்ட்ரிங்க் ஆகுது. இந்த மாதிரி ஸ்ட்ரிங்க் ஆகிற மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகினா கூட இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு வீக்கான ட்ரெண்டுன்னு சொல்லுவோம் ஆஸ் பர் டெக்னிக்கல் படி. அண்ட் ஃபண்டமெண்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பயோ 11,500ங்கிறது ஃபண்டமெண்டலாக இந்தியன் மார்க்கெட்டில் ஓவர் வெயிட்டேஜான ஒரு பிளேஸ். ஓகே, அதுக்கு மேலே ஏறுறது எல்லாமே வந்து பலூன் எப்போ வெடிக்கும்னு சொல்ல முடியாது. லைக் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுடைய பபுள்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக் பபுள்னு சொல்லுவாங்க. இது ரைஸ் ஆக ஆக இதுக்கு வந்து ஒர்த் இல்லை. ஓகே, இவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்களோ அவ்வளோக்குள்ள தான் வந்து இருக்கும். பட் ஏர்னிங் கெப்பாசிட்டியோட அதிகமாக வந்து ப்ரைஸ் மேலே ரைஸ் ஆகுது பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெக்டேஷனில். ஸோ இந்த ட்ரெண்ட் ஒன்ஸ் இது வந்து வீக்லியில் டேல உள்ளது, இது வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஹெவி ஃபால் வந்து நிஃப்டி வந்து கொடுக்கும். அண்டில் தென் வால்யூமும் சப்போர்ட் பண்ணலை. இந்த வாரம் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 11,680 இருக்குது. 11,780 வரைக்கும் மேலே அப்கிரேட் ஆகும். ப்ரைஸ் வந்து மேலே ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து ஒன்லி ஃபார் இன்ட்ராடே அண்ட் பிடிஎஸ்டி அண்ட் ஷார்ட் டேர்ம். வித்தின் அந்த வீக்குள்ளே வந்து இந்த இதை வந்து முடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ரைஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். அதர் தென் தட் இது வந்து ஒரு வீக்கான ஒரு ட்ரெண்டு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ரூட் ஆயில் வந்து ஒரு லாங் டேர்மாகவே வெரி நேரோ ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகுது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி நேரோ ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இது அப் சைடு வந்து இந்த சேனலுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் பாட்டம் அவுட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரீஜனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஃப்ளாக் பாட்டன் சொல்லுவோம், ஆர் வெரி நேரோ ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரோ ரேஞ்சில் ட்ரேட் ஆனாலும் ஒரு பிக் ஃபால் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கலாம். லோவர் சைடு பிரேக் அவுட் ஆனால் இந்த வாரம் வந்து
க்ரூட் ஆயிலில் வந்து ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு இன்ட்ராடேயில் அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே வந்து ட்ரேடு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கேர்ஃபுல்லான ட்ரேடாக இருக்கும், ஒரு குட் ஐடியாவாக இருக்கும். அதே போல் நிஃப்டிலையும் சரி, ஒரு இன்ட்ராடேயில் வாங்கி அன்றைக்கே வந்து சேல் பண்ணுற மாதிரியோ இல்லை 1 டேக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியோ இருந்ததுன்னா ஒரு பெஸ்ட் வேயாக இருக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். Until then, signing off, Raghu Gopal from BMR Bulls Academy. Thank you.